இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசுவுக்கும் ராயப்பருக்கும் உள்ள உறவு எப்படிப்பட்டது என்பதை பற்றி இன்றைய நற்செய்தி நமக்கு தெளிவாக எடுத்து காட்டுகின்றது. ஒரு முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை இயேசு ராயப்பரிடம் இந்த கேள்வி கேட்கிறார். நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா, நீ என்னை அன்பு செய்கிறாயா என்று. இந்த 3 என்பது நமது தமிழ் பாரம்பரியத்திலும் சரி, இந்திய பாரம்பரியத்திலும் சரி, யூத பாரம்பரியத்திலும் சரி, ஒரு முழுமையான எண்ணாக கருதப்படுகின்றது. முழுமையான எண்ணம். பிதா, சுதன், பரிசுத்த ஆவி, மூவொரு கடவுள் இருக்கின்றார். 4 பேர் இருக்கிறாங்க, இல்லை 5 பேர் இருக்கிறாங்க என்றெல்லாம் சொல்வதை விட அவர்கள் 3 ஆட்களாக இருக்கிறார்கள். இந்த இஸ்லாமிய மதத்திலே 3 முறை தலாக் 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 என்று சொல்லிவிட்டால் அந்த ஒரு வார்த்தைக்கு அது உண்மையாகிவிடுகிறது. அந்த விவாகரத்து என்ற ஒரு வார்த்தைக்கு அது சாட்சியம் பகர்கிறது என்று சொல்கிறார்கள். அதே போல நம்ம தமிழக பண்பாட்டிலும் மருந்தும் விருந்தும் 3 நாளைக்கு தான் என்று சொல்கிறார்கள். எனவே 3 முறை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இதை கேட்கின்ற பொழுது பேதுரு பெறப்போகின்ற அந்த பொறுப்பினுடைய முக்கியத்துவத்தை அவர் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். நாம் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்றிருக்கின்றோம், ஊட்டிக்கு சென்றிருக்கின்றோம், கொடைக்கானலுக்கு சென்றிருக்கின்றோம், சிங்கப்பூருக்கு சென்றிருக்கின்றோம், மற்ற எல்லா பிரான்ஸுக்கு சென்றிருக்கின்றோம். ஆனால் சொர்க்கமே என்றாலும் அது நம்மூரை போலாகுமா என்ற ஒரு மனநிலை தான் நம்மிடம் இருக்கின்றது. ஒவ்வொருவரும் தான் பிறந்த ஊர், தான் வளர்ந்த ஊர், தான் விளையாடிய இந்த சிறு வயதில் இருந்த ஊரை தான் நம்புவார்கள், அதை தான் அன்பு செய்வார்கள். அதே போல் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தான் பிறந்து வளர்ந்து பாடுகள் பட்டு இறந்த இந்த உலகம், இந்த பூமியை தான் அவ்வளவு அன்பு செய்கிறார். நான் என்னாலும் உங்களோடு இருக்கின்றேன் என்று சொல்கின்றார். அதற்காகத்தான் அவர் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து இந்த பொறுப்பை எனக்கு அடுத்து யார் செய்வார் என்பதற்காக அந்த பொறுப்பை ராயப்பரிடம் ஒப்படைக்கின்றார். ஒரு தம்பதியினர் 25 ஆண்டுகள் தங்களது திருமண விழாவை கொண்டாடினார்களாம். அப்பொழுது அந்த கணவன் மனைவிடம் கேட்டாராம், உனக்கு என்னிடம் அன்பு இருக்கிறதா என்று கேட்டாராம். உடனே அந்த மனைவி கேட்டாங்களாம், என்னங்க இப்படி கேட்குறீங்க, உங்களுக்கு தெரியாதா நான் உங்களை அன்பு செய்கிறேன் என்று. அதே போல நாம் ஒவ்வொருவரும் கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய வேண்டும். கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய முயற்சிப்பதற்கு ஒரு சிறு வழியை சொல்லிக் கொடுக்கிறேன். கடவுளை அன்பு செய்வதற்கு அவருடைய முக்கியமான 3 குணங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அன்பாக இருக்கின்றார், அவர் இரக்கமாக இருக்கின்றார், அவர் நீதியோடு இருக்கின்றார். எனவே நாம் இரக்கத்தை அன்பு செய்ய வேண்டும், நீதியை அன்பு செய்ய வேண்டும். எங்கெல்லாம் அநீதி நடக்கின்றதோ அங்கெல்லாம் நாம் குரல் கொடுக்க வேண்டும். அது கடவுளை அன்பு செய்வது. மனிதர்களை பிறரை அன்பு செய்வது என்றால் திருச்சபை 7 இரக்க செயல்களை சுட்டி காட்டுகின்றது. தாகமாய் இருப்பவருக்கு தண்ணீர் கொடுக்க வேண்டும், ஆடை இல்லாமல் இருப்பவருக்கு உடை கொடுக்க வேண்டும், நோயிற்றிருப்பவரை சென்று பார்க்க வேண்டும். யாருக்காவது ஒரு விஷயம் புரியவில்லை என்றால் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும். நாம் படித்தவர்களாக இருக்கலாம், ஆனால் நம்மை சந்திக்க வருகின்ற பாமர மக்கள், வேறு சில மக்கள் தங்களது இயலாமையை நாம் அறிகின்ற பொழுது நாம் அவர்களுக்கு கவுன்சிலிங் என்று சொல்கிறார்கள், அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க வேண்டும், இறந்தவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். இதெல்லாம் பிறர் அன்பிற்கு எடுத்துக்காட்டாக இருக்கின்ற செயல்கள். எனவே இன்றைய திருப்பலியிலே நாம் ஆண்டவர் வேண்டிக் கொள்ளும், எவ்வாறு ராயப்பர் இறுதி வரை ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்தாரோ அதே போல நாம் கடவுளையும் பிறரையும் அன்பு செய்ய திருப்பலியை ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.